புத்தாண்டு விடுமுறையில் சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் இன்று கொழும்புக்கு திரும்பி வருகின்றனர். அவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சேவைகள் குறித்து நாம் இன்று ஆராய்ந்தோம். நீண்ட விடுமுறைக்கு பின்னர் நாளைய தினம் மீண்டும் தங்களின் தொழிலுக்கு செல்வதற்காக இன்று மாலை தொடக்கம் பெருந்திரளான மக்கள் பிரதான பஸ் நிலையத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் பஸ் சேவை மற்றும் ரயில்வே திணைக்களம் என்பன கூட்டாக விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக் அபிசிங்க நேற்று தெரிவித்தார். வருடப்பிறப்பை அடுத்து மீண்டும் தலைநகரை நோக்கி வரும் பயணிகளின் நலன் கருதி 1300 தற்காலிக அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக 2000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இன்றைய தினம் பல ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்றைய தினம் முழுவதும் மருதானையிலிருந்து காலிக்கும், காலியிலிருந்து மருதானைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாத்திரையிலிருந்து மருதானைக்கும், மருதானையிலிருந்து மாத்திரைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்றிரவு 8 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயில் சேவை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 18ஆம், 19ஆம், 20ஆம் மற்றும் 21ஆம் தேதிகளில் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. கொழும்பிலிருந்து கண்டிக்கும், கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன.